வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதியானது ரொம்பவே வித்தியாசமான ஒரு பகுதிங்க. பல நூறு ஆண்டுகளாக போக்குவரத்து வசதியே இல்லாத ஒரு மலை கிராமத்துக்கு முதல் முறையாக அரசு பேருந்து கிடையாதுங்க. ஒரு மினி பஸ்ஸு 50 கிலோமீட்டர் பயணம் பண்ணுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதுங்களா? சாலை வசதிகளே இல்லாத கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு மேலே ஆஃப் ரோட்டில் பயணம் பண்ணி ரொம்பவே அழகான ஒரு த்ரில்லான அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்கணுமா? மறக்காமல் இந்த காணொலியை பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த பகுதிக்கு போகிறதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. வனவிலங்குகள் அச்சுறுத்தல் கிடையாது. இயற்கைக்கு பஞ்சமே இல்லாமல் இயற்கை கொட்டி கிடக்குங்க. இது எந்த இடத்துக்கு அமைஞ்சிருக்கு, இது என்ன பகுதி, எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். நான் உங்கள் நவீன், வாங்க என் கூட சேர்ந்து பயணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கத்தில் இருக்கோங்க. இங்கே இருந்தால் நம்மளோட பயணத்தை இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். வழக்கமாக நம்ம பயணம் பண்ணுற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பயணமாக இருக்க போகுதுங்க. இந்த மினி பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோங்க. நம்ம தரையிலலாம் பயணம் பண்ண போகிறதில்ல, மலைக்கு பயணம் பண்ண போகிறோம். அதுவும் மினி பஸ்ஸில் பயணம் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணக்கூடிய பகுதின்றது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பகுதிங்க. ஏன்னா இந்த பகுதி வழியாக பேருந்து சேவைகள் அப்படின்றது கிடையாது. இப்போ தான் மினி பஸ்ஸே பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம இப்போ எங்கே பயணம் பண்ண போகிறோன்னா, நம்ம செங்கத்திலேருந்து ஜமுனாமுதூர் வரைக்கும் பயணம் பண்ண போகிறோங்க. அதுக்கான பயண கட்டணம் 60 ரூபா வசூல் பண்ணுறாங்க. மொத்தமாகவே ஒரு 50 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். நம்ம இப்போ பரமந்தல் அப்படின்ற பகுதிக்கு வந்திருக்கோம். இதுதான் மலையோடைய அடிவாரங்க. இதுக்கப்புறம் தான் நம்மளோட மலையேற்றன்றது ஆரம்பிக்க போகுது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சாலையில் தாங்க நம்மளுடைய மலையேற்றம் ஆரம்பிக்குதுங்க. இது வழக்கமாக பயணம் பண்ணக்கூடிய சாலை கிடையாதுங்களாம். இது ரொம்பவே மோசமான ஒரு ஆஃப் ரோடாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த பகுதிக்கு பேருந்து சேவைகள் அப்படின்றது கிடையாதுங்க. இப்போ தான் இந்த மினி பஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு பேருந்து மட்டும் ஓடிட்டு இருந்தது. இப்போ 2 பஸ்ஸு போகிறதா சொல்கிறாங்க. அதுவும் மினி பஸ் மட்டும் தாங்க போகுது. எதனால் இங்கே போகலை அப்படின்னா, ரொம்பவே மோசமான சாலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நம்மளும் பயணம் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஒருவேளை இதில் அரசு பேருந்து போகுது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம கேட்ட வரைக்கும் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஜமுனாமுத்தூர் அப்படின்ற பகுதியை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அது ஜவ்வாது மலைத்தொடர். ரொம்பவே முக்கியமான ஒரு மலைத்தொடருங்க. அது திருவண்ணாமலை மாவட்டத்துலேயும், அதே மாதிரி திருப்பத்தூர் மாவட்டம், அப்புறம் வேலூர் மாவட்டம் எல்லாமே உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய மலைத்தொடர் தான். அதுக்கு பெரும்பாலும் போடூர் வழியாகவும் அப்புறம் வேலூர் வழியாகவும் தாங்க பேருந்து சேவைகள் இருக்குது. இந்த செங்கம் வழியாக கிடையாதுங்க. அதனால தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னா நம்ம இந்த பயணத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லி கிளம்பிட்டோங்க. நீங்கள் காணொலி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த பகுதியில் எந்த விதமான தடுப்பு சுவர்களும் எச்சரிக்கை பலகை இந்த மாதிரி எந்த விதமான இதுவும் இல்லைங்க. இது ஒரு கிராமத்துக்கு போகக்கூடிய சாலை தாங்க. அந்த சாலையில் இந்த பேருந்தை இயக்குறாங்க. ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். ஏன்னா எப்பயுமே அரசு பேருந்து மட்டும்தான் இந்த மாதிரி சாலையிலலாம் இயக்குவாங்க. ஆனால் ஒரு மினி பஸ்ஸு முறையாக இயக்குறதுன்றது
ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க. ஓரளவு கூட்டமும் கொஞ்சம் இருக்குங்க. இப்போ தாங்க ஓட்டுநர் கூட பேசிட்டு வரப்போ சொன்னாங்க, இந்த சாலையில் பயணம் பண்ணுறதுக்கான எந்த விதமான கட்டுப்பாடுகள்லாம் கிடையாது, யார் வேணாலும் பயணம் பண்ண முடியும். ஆனால் சாலை கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. 1-2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொண்டை ஊசி வளைவுகளும் இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு வந்துட்டு இதில் பயணம் பண்ணுங்கள். ரொம்பவே பாதுகாப்பானது தாங்க. சாலை மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்கும், அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு பயணம் பண்ணுங்கள். நம்ம பயணம் பண்ண ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் ஆகுதுங்க. பார்க்குற எல்லா திசையுமே அவ்வளோ ஒரு பசுமையாக வந்து காட்சியளிக்குது. இந்த அளவுக்கு இருக்குமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு வழி இருக்குன்றதுனால தான் நம்ம வந்து பயணத்தை ஆரம்பித்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அழகாக இருக்குங்க. அவ்வளோ பசுமையாக இருக்குங்க இந்த பகுதிங்க எல்லாமே. இந்த பகுதிங்க கொஞ்சம் வித்தியாசமான பகுதிக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பகுதிக்கு கண்டிப்பாக வாங்க. நல்லா இருக்குங்க இந்த மலையேற்றம். நம்ம ஒரு 15 கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணதுக்கப்புறமா வந்து மலை கிராமங்களை வந்து பார்க்குறோம். இங்கே வந்து முழுவதுமே வந்து நெல் விவசாயம் வந்து பண்ணியிருக்காங்க. மலையில் நெல் விவசாயத்தை பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக இருக்குங்க. அது மாதிரி தான் அழகாக காட்சியளிக்குது. நல்ல வேலையாக நம்ம பயணம் பண்ணுறப்போ மழை பெஞ்சு விவசாய நேரங்களாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்குது. நம்ம செங்கத்துலேருந்து ஜமுனாபுத்தூர் வரைக்குமே பயணம் பண்ணுறப்போ இடைப்பட்ட எல்லா இடங்களுமே வந்து கிராம பகுதிகளாக தாங்க இருக்கும். ஜமுனாபுத்தூரும் செங்கமும் இந்த 2 பகுதி மட்டும்தான் நகரப்பகுதிங்க. இடைப்பட்ட 50லேருந்து 55 கிலோமீட்டருக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகள் எதுவுமே இருக்காது, எந்த விதமான கடைகளும் இருக்காது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பயணத்திட்டத்தை வந்து மேற்கொள்ளுங்க. சாலை போக்குவரத்து ரொம்பவே குறைவாக தாங்க இருக்குது. அதிகமான வாகனங்கள்லாம் வந்து இந்த பகுதிகளெலாம் நம்மளால் பார்க்க முடியல. இப்போ நம்ம பயணம் பண்ண வரைக்குமே பார்க்க முடியல. நம்மளுடைய முதல் மலை கிராமமான மேல்பட்டு அப்படின்ற கிராமத்துக்கு வந்திருக்கோங்க. நம்ம பயணம் பண்ண ஆரம்பித்து எங்கே திரும்பினாலும் நெல் விவசாயத்தை மட்டும் பார்க்க முடியுது. தஞ்சாவூருக்கு அப்புறமா அதிகப்படியான நெல் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு மாவட்டம்னு பார்த்திங்கன்னா அது நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் தாங்க. மலையை கூட விடல அவங்க, மலையிலையும் கூட நெல் விவசாயம் வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஒரு அடர்ந்த வனப்பகுதி வழியாக வந்து இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கீழே நம்ம பயணம் பண்ணப்பையும் வந்து சோதனை சாவடி அப்படின்றது எதுவுமே இல்லைங்க. இது ஒரு மலை கிராமத்துக்கு போகக்கூடிய சாலை அப்படின்றதுனாலையோ என்னமோ தெரியல, அந்த இடத்துல சோதனை சாவடி எதுவுமே இல்லை, நம்மளால் பார்க்கவும் முடியல. 2 மினி பஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இன்னொரு மினி பஸ் வந்துட்டுருக்குங்க. இது வந்து ஜமுனாபுத்தூர்லேருந்து இப்போ செங்கத்தை நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம கீழேருந்து இப்போ நம்ம ஜமுனாபுத்தூர் போகிற வரைக்குமே வந்து எந்த விதமான சோதனை சாவடிங்க எதுவுமே வந்து இந்த பகுதிகளில் வந்து இல்லைங்க. இது கிராமத்துக்கு போகிற சாலை அப்படின்றதுனால வந்துட்டு கொடுக்கலையா என்னன்னு தெரியல. பெரும்பாலும் நம்ம பயணம் பண்ணுறப்போ மலைக்கு பயணம் பண்ணாலே சோதனை சாவடின்றது இருக்கும். இந்த பகுதியில் இல்லைங்க. இந்த இடத்துல சுற்றி பார்க்குறதுக்குன்னு தனியாக எந்த விதமான இதுவும் கிடையாதுங்க. முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா மலை கிராமங்களும் இயற்கை காட்சிகளும் இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். இந்த பேருந்தும் வந்து அதுக்கான சேவையாக தாங்க வந்து நடத்திட்டுருக்காங்க. ஆனால் இயற்கைக்கு பஞ்சமே இல்லைங்க. ரொம்பவே அழகாக இருக்குங்க. நம்ம பச்சை மலை எப்படி இருந்தது, கல்வராயன் மலை எப்படி இருக்கும், அதே மாதிரியான ஒரு மலைத்தொடர் தாங்க இந்த மலைத்தொடர். ஏன்னா இந்த பகுதியில் சில பேர் பயணம் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு குறைவு. ஏன்னா செங்க வழியாக வந்து நிறைய பேர் பயணம் பண்ண மாட்டாங்க.
ஒரு தடவை வந்து இந்த வழியாகவும் பயணம் பண்ணுங்கள், ரொம்பவே அழகாக இருக்குங்க. நம்மளுடைய அடுத்த மலை கிராமமான புலியூர் அப்படின்ற பகுதிக்கு வந்திருக்கோங்க. நம்ம கேள்விப்பட்டப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, செங்கத்துலேருந்து புலியூர் வரைக்கும், திரும்ப புலியூர்லேருந்து செங்கம் வரைக்கும் தான் வந்துட்டு பேருந்து சேவை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது, அது ஜமுனாமுத்தூர் வரைக்குமே இருக்குங்க. இன்னும் இங்கேருந்து புலியூர்லேருந்து ஜமுனாமுத்தூருக்கு இன்னும் ஒரு 15லேருந்து 16 கிலோமீட்டர் இருக்குங்க. நீங்கள் இந்த பகுதிக்கு இருசக்கர வாகனங்களில் கூட பயணம் பண்ணுங்கள். ரொம்பவே பாதுகாப்பான ஒரு மலைத்தொடருங்க. சாலை மட்டும்தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும், மற்றபடி எந்த விதமான வனவிலங்குகள் பிரச்சனையும் இதில் இருக்காது. ஆனால் இரவு நேரங்களில் வந்துட்டு இந்த பகுதியில் வந்துட்டு பயணம் பண்ணாதீங்க. தடை செய்யப்பட்ட பகுதியெலாம் கிடையாதுங்க. உங்களுடைய பாதுகாப்புக்காக இரவு நேரங்களில் பயணம் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த விதமான அடிப்படை வசதிகள் இல்லாததுனால நம்மளுடைய வாகனம் பழுதாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான உதவியும் கிடைக்காது. இங்கே வந்து சிக்னல் எங்கேயுமே கிடைக்கவே இல்லைங்க. சில இடங்களில் வந்துட்டு கிடைக்குது, பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் பிரச்சனை இருக்குது. ஜியோவும் எடுக்கலை, ஏர்டெல் எந்த விதமான சிக்னலுமே கிடைக்கல. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயணத்தை வந்து திட்டமிட்டுக்கோங்க. இந்த பகுதிகளில் பெரும்பாலும் வந்துட்டு விவசாயத்தை மட்டுமே வந்து நம்பியிருக்காங்க. நெல், வாழை, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குச்சிக்கிழம்பு சில இடத்துல போடுறாங்கங்க. அதுக்கப்புறம் நிறையா வந்துட்டு பலாவும் மாமரங்கள் இதெல்லாம் வந்து பயிர் பண்ணுறாங்க. அதிகப்படியான விவசாயம்னு பார்த்தா அது நெல் விவசாயம் தாங்க பார்க்க முடியுது. சில பகுதிகள் வந்துட்டு அடர்ந்த வனப்பகுதிகளாகவும் இருக்குது, சில பகுதிகள் வந்துட்டு விவசாய நிலங்களும் இருக்கிறதுனால நமக்கு வந்து கண்களுக்கு அப்படியே விருந்து படைக்குதுங்க இந்த பகுதிங்க. நம்ம இப்போ பாலமரத்தூர் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்துட்டோங்க. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டரில் வந்துட்டு நம்ம ஜமுனாமுத்தூர் போயிடுவோம். நல்ல அடர்ந்த மேகங்களாக இருக்குங்க. ஆனால் மழை மட்டும் இல்லை. மழை பெஞ்சதுன்னா இன்னுமே அழகாக இருந்திருக்கும் இந்த பகுதிங்க. இந்த காணொலிக்கு அடுத்து இன்னொரு காணொலி வந்து பதிவிடுவோங்க. இன்னும் 2லேருந்து 3 நாளில் வந்துடும். அந்த காணொலியை மறக்காமல் பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டினுடைய அஸ்ஸாம்னு சொன்னால் அது அந்த பகுதியை தாங்க சொன்னோம். அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க. நம்ம எதிர்பார்த்ததை விடையே அப்படி ஒரு இடமா இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அப்படி ஒரு இடங்க அது. இந்த இடத்துட்ட வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குங்க. நம்ம இப்போ ஜமுனாமுத்தூர் கிட்ட நெருங்கிட்டோங்க. மதியானம் 2:30க்கெலாம் நம்ம செங்கத்துலேருந்து பயணத்தை ஆரம்பித்து இப்போ மணி சரியாக 5 மணி ஆகுதுங்க. 2.5 மணி நேரம் வந்து நம்ம பயணம் பண்ணி ஜமுனாமுத்தூர் வந்துட்டோம். போலூர்லேருந்து ஜமுனாமுத்தூர் பயணம் பண்ணீங்க அப்படின்னா சாலை ரொம்பவே வந்துட்டு நல்லாவே இருக்குங்க. அங்கே பேருந்து வசதிகளும் இருக்குது அடிக்கடி. இது வந்து ஒரு ஆஃப் ரோடுங்க. கம்ப்ளீட்டாகவே இது ஒரு ஆஃப் ரோட்டில் தாங்க நம்ம இப்போ பயணம் பண்ணியிருக்கோம்.
ஜம்புலாம்புத்தூரில் நிறைய கடைகள்லாம் இருக்குங்க, உணவகங்கள் இருக்குது, உங்களுக்கு அடிப்படை வசதிங்க எல்லாமே இருக்கும். ஆனால் இங்கே தங்க விடுதி இருக்கா என்னன்னு தெரியலங்க. நம்ம பார்த்தப்ப தங்க விடுதி இல்லை. தங்க விடுதி இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பகுதிக்கு ஒரு தடவை வந்து பாருங்கங்க. கோடை காலத்தில் இந்த பகுதிக்கு வந்து பயணம் பண்ணாதீங்க, வெயில் சுட்டெரிச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் ஜூலை ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதத்துக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து பயணம் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே பிடிக்குங்க. நவம்பர் டிசம்பரில் பயணம் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டேங்க.